இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஓர் இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுள் தான் படைத்த உலகை நல்லது என கண்டார். படைத்த அனைத்து உயிர்களிலும் ஆறறிவு படைத்த மனித இனமாக அவர் சாயலிலே நம்மை படைத்தார். மனித இனம் முதல் அனைத்து உயிர்களும் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்றுதான் நம்மை படைத்த கடவுள் விரும்புகிறார். ஆனால் மனிதர்களாகிய நாம் மட்டும் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் சக உயிர்களை துன்பத்திற்கு உள்ளாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் வீட்டில் நாம் வளர்க்கும் உயிரினங்கள் கூட நமக்கு பல பாடங்களை கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் மனிதர்களாகிய நம்முடன் வாழும் சக மனிதர்களுக்கு எதை கற்றுத்தருகிறோம் என்று சற்று யோசித்து பார்ப்போம். பிற உயிர்களிடமிருந்தும் சக மனிதர்களிடமிருந்தும் நாம் பல்வேறு விதமான பலன்களை பெற்றுக்கொள்கிறோமே தவிர அவர்களுக்கு நாம் எந்தவித நன்மையும் செய்வதில்லை என்பதுதான் உண்மை. மற்ற உயிர்களிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் அவைகளுக்கும் நன்மை ஒன்றை மட்டுமே செய்யக்கூடிய நல்ல மனதை நமதாக்க முயற்சி செய்வோம். நம்முடன் வாழும் சக மனிதர்களுக்கோ உயிர்களுக்கோ கேடு நினைத்தால் நமக்கும் நிச்சயம் கேடுதான் நடக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. நாம் மற்ற உயிர்களுக்கு கேடு நினைப்பதனால் அவை அழிந்து போகும் என்பதில்லை. அவைகளுக்கு கேடு நினைத்தால் நாம் தான் அழிந்து போவோம் என்பதை புரிந்து கொண்டு மற்ற உயிர்களுக்கு கேடு விளைவிக்காமல் இருப்போம். அதுவே நமக்கு நன்மை பயக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். உயிருள்ளவைகளுக்கு மட்டும் வலி இருப்பதில்லை, மாறாக உயிரற்றவைகளுக்கும் வலி உண்டு என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்திற்கும் வலி என்பது ஒன்றுதான் என்று ஏற்றுக்கொள்கிற மனிதர்களால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு வலியை கொடுக்காமல் இருக்க முடியும். அத்தகைய மனிதர்களாக நாம் இருக்கிறோமா என்ற கேள்வியை நமக்குள்ளே கேட்டு பார்த்து நல்ல பதிலை பெற முன் வருவோம். நம்மை பாதுகாக்கும் சக உயிர்களை நாமும் பாதுகாக்க முயற்சி எடுப்போம். அதுவே நாம் அவைகளுக்கு செய்யும் தொண்டாக இருக்குமாறு பார்த்து கொள்வோம். 5 அறிவு படைத்த உயிரினங்கள் எல்லாம் மனிதநேயம் கொண்ட 6 அறிவுள்ள மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் 6 அறிவுள்ள மனிதர்களாகிய 5 அறிவு படைத்த மிருகங்களாக மாறாதவாறு நமது வாழ்வை அமைத்துக் கொள்வோம். அமெரிக்காவில் உள்ள ஒரு வனவிலங்கு காப்பகத்தில் ஒரு பூனை 2 அணில் குட்டிகளுக்கு பாலூட்டும் படம் ஒன்று நாளிதழில் வெளிவந்தது. சிவகங்கையைச் சேர்ந்த தம்பிப்பட்டி விவசாய பண்ணையில் பூனைக்குட்டிக்கு ஒரு குரங்கு ஒரு தாயை போல அரவணைத்து பால் கொடுக்கும் காட்சியை பல பேர் பார்த்து வியந்தனர். கேரள மாநிலம் இடுக்கியில் தாயை இழந்த யானைக்குட்டி துயரம் தாங்காமல் பாகன் சுப்பிரமணியை தும்பிக்கையால் அரவணைத்து தாயை நினைத்து கண்ணீர் விட்டதை ஊடகத்தில் பலரும் பார்த்தனர். ஒரு வனப்பகுதியில் ஒரு கங்காருவை ஒரு லாரி அடித்துவிட்டு சென்று விட்டது. கங்காரு மரண அவஸ்தையிலும் குட்டி மயக்க நிலையிலும் இருந்ததை பார்த்து ஓர் ஓநாய் நெருங்கி வந்தது. அப்போது அந்த வழியாக சங்கிலியால் ஒரு நாயை கட்டியவாறு ஒருவர் நடைபயிற்சிக்காக வந்து கொண்டிருந்தார். அந்த நாயோ கங்காரு குட்டியை காப்பாற்ற படாத பாடுபட்டது. ஆனால் நாய்க்காரர் விடாமல் இறுக்கி பிடித்து கொண்டார். ஆனால் அந்த நாயோ அவரை இழுத்து கீழே தள்ளிவிட்டு ஓடிப்போய் ஓநாயை விரட்டிவிட்டு வனத்துறை ஆட்கள் வரும் வரை அந்த கங்காரு குட்டிக்கு காவல் இருந்தது. இதை பார்த்தவர்கள் நாயின் செயலை பாராட்டினார்கள். இப்படி ஏராளமான விலங்குகளின் தயாள குணங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. பல சமயங்களில் நாமே உணர்ந்திருக்கிறோம். எனவே நாமும் விலங்குகளை துன்புறுத்தாமல் அன்பு செய்ய நம்மை பயிற்றுவிப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் விலங்குகளை துன்புறுத்தி வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்.
இன்று நீங்கள் செய்த செயல்களில் நீதியை நிலைநாட்டினீர்களா? நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது. இன்று நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டீர்களா? விழிப்பாயிருங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள், துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள். இன்று நீங்கள் செய்த செயல்களை நல்ல மனதோடு செய்தீர்களா? முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நெறி கெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளென திகழ்வீர்கள். இன்று நீங்கள் உங்கள் நலனில் மட்டும் அக்கறை கொண்டு வாழ்ந்தீர்களா? நீங்கள் யாவரும் உங்களைச் சார்ந்தவற்றிலல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள முதியோரை மதித்து நடந்தீர்களா? முதியோரிடம் கடுமையாயிராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென்.
இறைவா இன்னுடல் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னை காத்தருள்வே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர், அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். வேற்று தெய்வங்களை தொழுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்தப் பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். என் இதயம் மகிழ்கிறது, என் உள்ளம் அக்களிக்கிறது. என் உடலும் உம் பாதுகாப்பில் இளைப்பாரும். ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர். உம் அன்பன் நான் படுகுழியை காண விடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவா இன்னுடல் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும்.
இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 17 முதல் 25 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 33, இறைவார்த்தைகள் 1 முதல் 2, 4 முதல் 5 மற்றும் 10 முதல் 11 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறைவார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறிய உவமை. அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டுச் சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் தங்கள் விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்துச் செல்லவில்லை. முன்மதி உடையவர்கள் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்துச் சென்றார்கள். மணமகன் வர காலந்தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில், இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினார்கள். அப்போது அறிவிலிகள் முன்மதி உடையவர்களை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு சிறிது கொடுங்கள் என்றார்கள். முன்மதி உடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம். எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டுச் சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் நுழைந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் நமது திறமைகளை சரியாக பயன்படுத்தி வாழவும் எப்போதும் மற்றவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல மனதை வளர்த்து கொள்ளவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம்.
அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உமது அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் 28 புனித அகுஸ்தினார். வடக்கு ஆப்பிரிக்காவில் தகாஸ்தே பகுதியில் வாழ்ந்த பத்ரீசியூஸ் மோனிகா பெற்றோருக்கு கிபி 354ஆம் ஆண்டு பிறந்தார் அகுஸ்தினார். ஆரம்ப காலத்தில் கிறிஸ்துவ விசுவாசத்தில் உறுதியோடு இருந்த அகுஸ்தினார் உலக இன்பங்களில் திளைத்து கிறிஸ்துவ விசுவாசத்தினை கைவிட்டார். தன் மேற்படிப்பிற்காக கார்த்தேஜ் பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட இவர் மணிக்கேயம் என்ற தப்பறை கொள்கையினை கடைபிடித்து வாழ்ந்தார். தன் மேற்படிப்பினை முடித்து பேராசிரியராக தன் பணியினை தொடங்கிய அகுஸ்தினார் அனைத்து மாணவர்களிடம் அன்போடு இருந்து தன் பணியினை செய்தார். கிபி 383ஆம் ஆண்டு தன் மறைமாவட்ட ஆயர் அம்புரோசின் மறையுரையினால் ஈர்க்கப்பட்ட இவர் மணிக்கேயம் தப்பறை தவறு என்று உணர்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அகுஸ்தினார் குருவாக விருப்பம் கொண்டு ஆயர் அம்புரோசியாரின் வழிகாட்டுதலின்படி தன் 32வது வயதில் அருட்குருவானார். தன் 42வது வயதில் ஆயராக உயர்த்தப்பட்டு ஆண்களுக்கென்று புதிய துறவற சபையினை துவங்கிய ஆயர் அகுஸ்தினார் கிபி 430ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் நாள் விண்ணகமடைந்தார். உன் வாழ்வினில் நீ புரியும் செயல்களுக்கு நீயே முழு பொறுப்பினையும் ஏற்க வேண்டுமென்றும் உன் ஆன்மாவை இறைவனின் உதவியோடு மீட்டுக்கொள் என்றும் போதித்து நற்பண்புகளை விதைத்த ஆயர் அகுஸ்தினாரை திரு அவை
புனிதராக உயர்த்தியது. புனித அகுஸ்தினார் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நற்பண்புகளை தேர்ந்து கொண்டு வாழ்வதற்கு உறுதியேற்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் விலங்குகளை துன்புறுத்தாமல் இருப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளின் அற்புதமான பராமரிப்பை எண்ணி பார்ப்போம். நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே அவர் நம்மை ஆசீர்வாதங்களால் நிரப்பி வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே. இந்த மாபெரும் செயலுக்காக ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். இந்த நாளிலே மாதா தொலைக்காட்சிக்காக நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பு உருவானே ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் கொடைக்காக நன்றி சொல்கிறோம். எத்தனையோ குடும்பங்களிலே இந்த தொலைக்காட்சி உமது பிரசன்னத்தை, உமது சமாதானத்தை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நீர் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த மாதா தொலைக்காட்சியை இன்னும் ஆசீர்வதியும். இன்னும் அநேக மக்களை இது சென்றடைய நீரே எங்களுக்கு வழித்துணையாக மாறும். இன்னும் அநேக மக்கள் இதற்காக உழைக்க, இதற்காக பங்களிப்பு செய்ய, இதனை தாங்கிக் கொள்ள நீரே எங்களுக்கு ஆற்றலாய் வாரும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் அநேக மக்களுக்கு உமது அன்பின் செய்தியை, சமாதானத்தின் செய்தியை, உமது உண்மையின் செய்தியை, உமது மன்னிக்கின்ற செய்தியை, உமது பராமரிப்பின் செய்தியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தொலைக்காட்சி எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை நீர் கொடுத்து இதனை இன்னும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ மாதா தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா